ஐயோ ஏன் போட பூஜை மகடியா என்ன ஆச்சு நீ போட்டது யாரு நீ போட்டது நான் போட்டது என்னால புடுங்க முடியல டேய் புடிச்சிங்க மகாராஜா சொல்லுங்க மகாராஜா உன்னால புடுங்க முடியல ஆம்பளை குலத்துக்கு ஆகுமானம் பேமணி போய்டா போய்டா மகாராஜா ஏய் உட்காருங்க ஏய் மகாராஜா போய் 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 ஏ மகாராஜா போய் அதை ஏடா இங்க வா ஆமா ஏய் போய் குடுத்துறே நீங்க புடங்கறடா புடங்கறியா மகாராஜா புடங்க சொன்னாரு ஐயோ எவ்வளவு பண்ணியா ஐயோ வெளியேறா மம்மளோக்கன உள்ள தள்ளி வர உள்ள போய் வெளியேறா வெளிய ஐயோ ஐயோ போச்சே மகாராஜா டேய் என்னன்னே தெரியலையா நீங்க போட்ட ஆயுதம் நல்லா கெட்டியா போய் ஏறிடுச்சு நான் போட்டது ஏங்க அந்த கெதி யாராவது தூக்க முடியுமா முடியாது நீங்க போட்டது யாராவது புடுங்க முடியுமா முடியாது அது நீங்க எப்படி போட்டீங்களா நீங்களே புடிங்க அப்படியா டேய் ஓ மகாராஜா டேய் என்னாச்சு என்னாச்சு ஐயோ யாக்கடா இப்படி அல்ற சிரிக்கிறான் மகாராஜா டேய் என்னது வலிக்குதிய என்னது வலிக்குதிய ஐயா ஐயோ போச்சே டேய் புடுங்க யாரா இது புடுங்க மகாராஜா ஐயோ யாரை கேட்டு புடுங்க சொல்ற போடுறாரு இத போட கம்மனாடி கூதியாரா கோயிலுக்கு இருப்பாங்க அருக்கட்ட கூதி டேய் தள்ளி போடுற ஏய் கூதி போடுறா கோலி ஏய் அண்ணா ஓய் இது என்ன யார் போட்டது நானே புடுங்க சாத புடுங்க மகாராஜா ஏய் புடுங்க டேய் நீ கொடுக்கிற 100 ரூபாய்க்கு ஆமா மொத்த ஒழுகுறா டேய் புடுங்க நான் புடுங்கறேன் டேய் கண்ணா இது அப்படி கிடையாது இது எடுக்கணும் என்றால் பலம் வேண்டும் உடம்புல தெம்பு வேண்டும் அதுக்கு பலம் வேண்டும் ஆமா அதுல சட்டிக்குள்ளான பேர் வச்சிருக்காங்க இத போல ஆமா உன்னாலை இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி இத தோக்கறதுக்கு நாடி கிடையாது டேய் நாடி கிடையாது இது சாதாரணமான கதை கிடையாது டேய் ஓய் காலதேவன் கையில் இருந்த கதை ஆமா அதுதான் ஒரு புத்த புடிச்சு காலதேவன் கையில் இருந்த கதை அதுக்கு பிறகு சொல்கின்றேன் இதை இப்ப நான் எடுக்கிறேன் குடுங்க டேய் அட துதிக்க போலங்க கத்துக்க பாத்து கூட்டியோ அட துதிக்க போலங்க கத்துக்க பாத்து கூட்டியோ என்ன பாக்காம இருக்குதா பாரு பையா அம்மா கூப்பிடுறாடா அம்மா கூட பொத்திக்க என்ன பண்ணி வச்சு அம்மா பொத்திக்க என்ன பண்ணுவா உன் பொண்டாட்டி கூடுறாடா மந்தாள்காரி கொண்டு போய் சொல்லு உங்க பொண்ணு கூடுதா நீ கூட்டிப்பா உங்க பாட்டி வந்து நிக்கிறாடா பாட்டி வேப்புக்காரனு கொண்டு போய் சொல்லு
உங்க கூத்தியர் வந்துக்கிறானா எங்க மகாராஜா இது கேளுங்க. பையன் உங்க அம்மாவை கூப்பிடுறாடான்னு சொன்னான். என்ன சொன்ன? அதுக்கு மதாளக்காரனை கூட்டின்னு போய் சொல்றான். யாரு அம்மால கூட்டி கொடுத்தாங்க? சரி சரி உன் பொண்டாட்டி கூடுறான்னா பீப்புக்காரனை கூட்டின்னு போய் சொல்லன்றான். யார் பொண்டாட்டி கூட்டி கொடுக்குறான்? அது பேப்புக்காரனுக்கு. சரி உங்க பொண்ணு கூடுறான்னா என்ன கூட்டின்னு போடுறான்? காலம் அப்படித்தான் இருக்கிறது. அதனால பையன் கூத்தியார் வந்துக்கிறாடா. எங்க கராவா அப்படியா சொன்னாவா? அப்படியா சொன்னா கைலாசி கடை தேயாளி பக்கத்துல யாருக்கு அவதான் ஒற்றை கைலாசி கடை வச்சுக்கா. சொன்னாடா சொன்னாடா அவன் சுண்ணி சொன்னாடா. என்ன பண்ண நீ தான் அப்படி சொன்னீங்க. பையன் 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 கிடையாது. அட்டகாசம் மமதாய் கொழுப்பு கொடாக்கம். இது பூரா நீ போட்டுதான் இந்த அளவுக்கு உடம்பு ஏறிக்குது. ஆமா ஆமா கொழுப்பு கொழுப்பு திமிரு அட்டகாசம் அல்ல நீ கொடுத்தா புடாயுத சத்தா இது புடி மகாராஜா கையில நல்லா கேள அவன சோறு தந்தா தூக்கிட முடியாது. என்னடா வீட்டுக்கு தாயாளி மகனே சிரிக்காத சிரிக்காத சிரிச்சா சூத்து மாதிரி இருக்குது. அடிச்சுல வச்சுக்கா அடிச்சுல வச்சுக்கா பல்ல கழட்டிடுவா. பல்ல கல்ல திருப்பி சட்டு பண்ண கூட்டிக்குவா. ஒடிச்சு எடுத்துருவா ஒடிச்சு எடுத்துருவா. பயிர்கள் போட்டு அப்படியே முறுக்கி போடுவா. குளிச்சு போடுவா. அப்படியே ரசம் வச்சு குடிச்சிருவேன். என்ன உண்மை நீ குடிச்சா இருக்கல தாய் ஓய் எடுக்க முடியலைங்க. இப்ப கூட சிரிக்காத. அந்த பல்லுக்கு பாரு. ஆமா அந்த பல்லு என் பாடி கொண்டு மாதிரி உனக்கு அங்கெல்லாம் பத்தாது கண்ண பத்தாது பூஜை தூக்க முடியல தூக்க முடியல தூக்கு உன்னால முடியாது முடியாது முடியாது. எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே மாபெரும் மக்கள் சபை அவங்களாவது கூப்பிட்டு பார். இதை எவனாவது ஓட்டு எப்படி செய்து பாரு. ஏனி பேசி கேக்குறவன் ஓடு நல்ல
ஊரு தலைவரை நிச்சயம் நான் ஜெயிச்சிருவான். ஆமா ஆமா மகாராஜா. என்ன கிழிச்சுச்சு அது கிணிது பாரு, நீ கூப்பிடு பாக்கலாம். டேய் கூப்பிடு நான் கூப்பிட்டா வாங்க மாட்டாங்களா? நீ கூப்பிட்டு பாரு, உனக்கு எவ்வளவு ஓட்டம் எனக்கு ஏய் எவ்வளவு ஐயா ஓட்டம். நான் மகாராஜா என்ன நம்புங்க எனக்கு பலம் கொடுங்க ஓடு கத்துங்க மகாராஜா டேய் இவங்களை நம்பி காசு கொடுக்க கூடாது ஓட்டு போறதுக்கு. ஆமா ஆமா நான் 200 ரூபாய் கொடுத்தேன் ஓண்டாங்க, நீ 500 ரூபாய் கொடுத்ததுமே என் முன்னாடி மூத்த கூட மோருன்னு போறாங்க கொடிய. சரி அது பலத்தம் டேய் இது உன்னால தூக்க முடியவில்லை முடியல மகாராஜா. டேய் இது சாதாரணமான கதை கிடையாது எப்படி காலதேவன் கையில இருந்த கதை கதை காலதேவன் கையில இருந்த கதை கதை எப்படி என்றால் டேய் அந்த நாளையிலே உத்திரதேசத்தை ஆண்டவரக்கூடிய உத்திரதேசம். யார் அவர் யாரு? மிருகண்ட மகாபலிவர். அவருக்கு வயது எவ்வளவு? எவ்வளவு? 90. 90. அவனுடைய மனைவிக்கு எவ்வளவு? எவ்வளவு? 80. எவ்வளவு? 80. 80. ஆமா. அவருக்கோ 80 90. ஆமா. அவர் மனைவிக்கோ 80. எவ்வளவு? ஆமாடா அவன் மடக்கி கேட்டு இவ்வளவு. ஏய், வயது வயது. ஆமா ஆமா அதை கேட்கல ஒண்ணு இப்படி ஓய், இப்படி 90 வருட காலமாக அவருக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. ஆமா. பிள்ளை கிடையாது. பிள்ளை கிடையாது புத்திர பாக்கியமே கிடையாது. புத்திர பாக்கியம் கிடையாது ஏய். என்ன செய்தார் என்ன செய்தார்? சிவபெருமானை கோரி தவம் இருந்தார் ஓ, சிவபெருமானை கோரி தவம் இருந்தார். ஆமா ஏய். அப்போது சிவபெருமான் காட்சியளித்தார் ஏய். எப்படி எப்படி? மூணு குருடி கூடு, செவிடு வேலை. இப்படி 100 வயலோடு வேண்டுமா ஏய், இல்லை ஏய். அழகாக பிறந்து பிறந்து 108 தத்துவம் 108 98 புராணம் ஆமா. கல்வி ஏய். சகல வித்தைகளை கண்டுபிடித்தார். 16 வயது குழந்தை வேண்டுமா 16 குழந்தை வேண்டுமா? அப்படி என்று கேட்கிற போது போது. மிருகண்ட மகாபலிவர் கேட்டாரா நாமளும் 90 வருட காலமாக குழந்தை இல்லாத இருந்து ஏய். இந்த கூணு குருடு செவிடு செவிடு. மேதை மேதை. இப்பேற்பட்ட குழந்தையா பெறுவதற்காக நாம் வர வேண்டும் வர வேண்டும். இந்த 90 வயதிலே ஏய். அன்றே பிறந்து அன்றே. அன்றே இருந்தாலும் சரியே ஓ, அண்டே பிறந்த அண்டே இழந்தாலும் சரியே. இருந்தாலும் சரியே ஏய். நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் ஏய். இறந்து விட்டது ஏய். அப்படி என்று சொல்லி சொல்லி கேட்டாராம் ஏய். எனக்கு அந்த 16 வயது குழந்தைய வரம் கொடு என்று கேட்டாராம் கேட்டாரு. அப்படி கொடுக்க ஏய். 10 மார்க்கெட் பிறந்து ஆமா. 16 வயது முடிந்தது ஏய். அப்படி முடிந்திருக்கிற போது போது. சிவபெருமானை கோரி கோரி. தவம் இருக்கிறார் ஓ, சிவபெருமானை கோரி தவம் இருக்கிறார். ஆமா ஏய். அவருக்கு ஆயுள் முடிந்து வருகிறது ஏய். அந்த நேரத்தில் பார்த்தார் பார்த்தார். யார் அவர் யாரு? காலதேவன் காலதேவன். காலதேவன் பார்த்து ஏய். கையில பாசம் எடுத்து ஏய். ஆனால் நீதி தவறாத மன்னன் ஓ, நீதி தவறாத மன்னர்கள். நீதி தவறாத மன்னன் ஏய். அவர் கடவுள் போட்ட வரத்தை கூட ஏய். அவர் எல்லையில் யாரும் தப்பிக்க முடியாது முடியாது. அப்பேற்பட்ட நீதி தவறாத மன்னன் ஏய். அவர் உயிரை பிடிக்க போகிற போது போது. டேய், ஏய். சிவலிங்கத்துல யார் இருக்கிறது யாரு? மார்க்கண்டன் இருக்கிறார் ஓ, மார்க்கண்டர். ஆமா ஏய். அப்படி அந்த பாசத்தை கழுத்துல போட போது போது. அந்த லிங்கத்துக்கு பட்டதாம் ஏய். லிங்கத்துக்கு பட்ட உடலையே ஏய். சிவபெருமான் பார்த்தார் பார்த்தார். பார்த்தார் பார்த்தார். பார்த்த உடனே பார்த்த உடனேயே ஏய். இந்த யமனுக்கு எவ்வளவு கர்ப்பம் ஓ, எவ்வளவு கர்வம். நம்மளுக்கு லிங்கத்துக்கு பாசத்தை போடுறானே போடுறானே. அப்படி என்று சொல்லி சொல்லி. டேய், எட்டி உதைத்தான். ஏய். ஓ, உடனே எட்டி உதைய. யாரே யாரவே? காலதேவனை காலதேவனே. காலதேவனை எட்டி உதைத்த உடனே கீழே சாய்ந்தான் ஏய். கீழே சாய்ந்த உடனே சாய்ந்த உடனே. டேய், ஓய். அவன் கையில இருந்த கதையாகப்பட்டது ஓ, கதியாகப்பட்டது. எங்க போய் விழுந்தது எங்கே? நாகலோகம் நாகலோகம். நாகலோகத்தில் விழுந்தது. ஆமா இந்த நாகலோகத்துக்கும் ஏய். அந்த கதைக்கும் உனக்கு என்ன உறவுன்னு என்ன கேட்கல வருவங்க? டேய், இதை பத்தி நீ ஏன் பேசுற? நீ யாரு? உன்னுடைய பேர் என்ன? உனக்கு அதுக்கு என்ன ரவ உப்பு ஊர் கைக்கு விட்டு வச்சிருக்கோமா? நீ யாரு? எப்பேற்பட்ட ஆளு? சொல்லுங்க. இப்போது என் தாய் தந்தையை சொல்லி இதை நான் உனக்கு சொல்லணும் ஆமா. இங்கே கிட்டம் சொல்றவா
மகாராஜா அவுட் ஆயிட்டு குட்டி எந்த ஒன் போயிட்டு கபடி கபடி மம்மால வக்கா கபடி கபடி மகாராஜா ஓய் இப்படி ஓய் குந்தமா தேவிக்கும் கூஜாமா ஜெயிக்கும் மகாராஜா குந்தமா தேவிக்கும் குந்தமா ஜெயிக்கும் பாண்டு மகா ராஜலட்சும் பாண்டு பத்திரம் பாயில் பாண்டு பத்திரத்துக்கு ராஜலட்சும் எதுக்கு பாண்டு யார கேரி பண்ணாது இருந்தா அப்படி பண்ணிக்க இங்க பிரி 10 ரூபாய் கொடுத்து பேப்பர் வாங்கினா போதும் இங்க பெரிய பாண்டு பத்திரம் பண்ணிக்கலாம் பாண்டு கிடையாது பாண்டு மகாராஜா பாண்டு மகாராஜன் ஆமா பாண்டு மகா ராஜலட்சும் குந்தமா தேவிக்கும் யாருடைய அனுசலம் இருந்து வாயு தேவன் வாயுல என்னங்க தாய் வாய் வென்றால் தெரியாது தாய் இந்த மேலை வானத்தக்கம் பூமிக்கும் ஒரே சொல்லலாக அடிக்கிறது காத்து ஆமாடா காத்தாகப்பட்டது வந்தால் இந்த மரமே கீழே மடித்து விடும் மடிந்து விடும் ஆமா அவர் தான் வாயு பகவான் ஆமாடா அப்படி வாயு பகவானுக்கு பிறந்தபடினால் என்னுடைய பேரு மதகரி பீமன் ஆமா பீமனுக்கு மகாராஜா என்ன பிரச்சனை ஏடா அப்படி ஒரு பாவனிங்க என்ன பாவனை ஒரு மலையேசகப்பட்ட பெண்மணி கானகத்தில் இருந்து அவ எப்படி வரா சேல் அடிச்சுன்னு எப்படி வரா அந்த மலையேசகப்பட்ட பெண்மணி இப்படி அந்த கானகத்தை வழியாக வீதி வழியாக வரும்போது தேனே கூவும் போது நீங்க வாங்கன்னு கூப்பிடும் போது ஆமா அந்த பெண்மணி பட்டவள் வந்து இப்படி நீ பிக்கிற பாரு இந்த மாதிரி வந்து நிக்க இந்த கொடியை இறக்கி வைக்க அதுல கீழே தேனை எப்படி கொடுக்குறா எப்படி கீழாரா அவரு நக்கீனாரா என்னத்த தேனுங்க பாட்டி இது பொறுத்தேன்னு ஆமா அப்படி இப்படி இந்த கையால எடுத்து இந்த கையை இப்படி நீட்ட சரி உள்ள விட்டு பொறுத்தேன்னு இப்படி குடைக்க எங்க கிட்ட போற அப்படி குடைக்க நீட்டு இப்படி குடைக்க அப்படி ஒழுக்கோது வழுக்கு வழுக்குன்னு ராஜராஜனே வருக மாத்தண்டனே வருக நம்ம கொல்ல போட்டு வரக்காது உன்னை தோல் உரிக்காத விடுதல நீங்க எங்க கால வழி இரு அவங்க அம்மா கூதி கொள்ளணும் பேசுறது
அப்படி பாட்டு மகாராஜாவுக்கும் குந்தமாதேவிக்கும் எடாச்சூரி ஏய் எடா ஏய், உனக்கு பேசணும்ன்றது விடு, அடிக்கிறத விடு. ராக்கு ரவுடிக்கப்பல். டேய் ஓய், அப்படி ஏய், குந்தமாதேவிக்கும் குந்தமாதேவிக்கும் ஆண்டு மகாராஜாவுக்கும் ஏய். பிள்ளையாக பிறந்த தந்தை. என்னுடைய பேரா ஏய். மதகர பேம்பர் மதகர பேம்பர். அஞ்சாத நெஞ்சம் அஞ்சாத நெஞ்சம். அகண்ட மார்பம் அங்கிட்ட மறுபி 10000 சிங்கப்பலம் ஓ 10000 சிங்கப்பலம். ஆமா. எப்படி வந்துச்சு? 10000 சிங்கப்பலம் ஆமா. டேய் ஓய், அப்படி ஓய். 10000 சிங்கப்பலம் என்று சொல்றனே ஏய், என்னுடைய வரலாறு சொல்லிக் கொண்டு போனாய் ஏய். எனக்கு ஒரு நாள் சரித்திரம் வேண்டும் வேண்டும். அப்படி இருந்தாலும் ஏய். டேய் ஓய், நாங்களும் எங்க இருக்கிறோம் எங்க இருக்கீங்க? கானகத்தில் ஓ கானகத்தில். ஆமா ஆ. அப்படி கானகத்தில் ஒரு நாள் இருக்கிற போது போது. டேய் ஓய், முதல் வனத்தில் ஏய். கானகத்தில் இருக்கிற போது ஆமா. பிறந்ததாக ஓய், பெருத்ததாக. ஒரு காத்தடித்தது ஏய், காத்தடித்த உடனே அந்த காத்துல கலந்து ஒரு செவ்வந்தி மலராக விட்டது வாய்க்கரிசி போறவனுக்கு செவ்வந்தி மலராக விட்டது செவந்தி மலராகப்பட்டது. அந்த செவ்வந்தி மலர் ஏய். என் தேவையாகிய ஏய். பத்தடி ஓ பத்தினி. பாஞ்சாலி இடத்துல வந்து விழுந்தது பாஞ்சாலி இடத்துல வந்து விழுந்தது. விழுந்த உடனே ஏய். பார்த்தால் ஏய். அந்த மலரை பார்த்தால் பார்த்த உடனே. உடனேயே ஏய். இதை போல இதே போல இந்த மலர் எனக்கு அதிக்க வேண்டும் அழிக்க வேண்டும். அதிகமாக வேண்டும் ஏய், அப்படி என்று சொன்னார் ஏய். எனக்கு கட்டளையிட்டார் ஓ உனக்கு கட்டளிட்டார். இந்த மலரை உன்னால தான் கொண்டு வர முடியும் முடியும். அப்படி என்று கட்டளையிட்டால் ஏய். நான் என்ன சென்றேன் என்ன செஞ்சீங்க? பிரிந்து சென்றான் கானகம். ஓ கானகம். தேவி கேட்டதை ஏய், தர வேண்டும் என்று சொல்லி அப்படி விருந்து சென்றான் கானகம். ஆமா. கானகம் செல்கிற போது போது. டேய், ஓய், இந்த கானகம் போகக்குள்ள போயிட்டோம் ஏய், பார்த்தால் பார்த்த உடனே. இந்த கானகத்துல எது அதுன்னு தெரிய மாட்டேங்குது ஓ இது அதுன்னு தெரிய மாட்டீங்க. இந்த மலர் எது எது? அப்படி என்று எனக்கு தெரியவில்லை ஆ. இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஏய், பூக்கள் எல்லாம் பார்த்து ஒடித்து ஆ. தோல் மேல தூக்கி கொண்டு வந்தேன் ஓ, எடுத்துக்கொண்டு வந்தீங்க. தெரியாது மரம் மட்டை எல்லாம் புடுங்கி வர செடி கொடி அனைத்துமே புடுங்கி கொண்டு வந்து புடுங்கிக் கொண்டு செமந்து கொண்டு வருகிற போது போது. அப்படி வருகின்ற வழியிலே ஏய், ஒரு தள்ளாடு வயதான ஓ ஒரு தள்ளாட வயதாக. தள்ளாடு வயதிலே ஒரு கிழவை குரங்கானது ஏய், வாழை நீட்டி வாழை நீட்டி படுத்துக் கொண்டிருக்கிறது ஓ படுத்துக் கொண்டு இருந்தது. முதிர்ந்த வயது அந்த குரங்குக்கு ஏய், அப்போது பார்த்தேன் வார்த்தைகள். நானும் சந்திரகுல வம்சம் ஆமா. கோடிக்குல தாளாத மக்கள் ஏய். குருக்குல மக்கள் குருக்குல மக்கள். கொடுத்தவராத குருக்கல மக்கள். குருக்குல மக்கள் இந்த வாழை தாட்டக்கூடாது ஏய். அப்படி என்று சொல்லி சொல்லி வாழை எடு எடு அப்படி என்று கேட்டேன் கேட்டீர்கள். அது கேட்கவில்லை ஏய், என் உடம்புல இருக்கக்கூடிய பலத்தெல்லாம் கத்தி கத்தி. கேட்டேன் கத்தி கூப்பிட்ட உடனே உடனே அப்போது என்ன செய்தார் என்ன செய்தார்? யாரப்பா இந்த தள்ளாடு வயதிலே ஏய், என் தூக்கத்தை கலைத்தது ஏய், அப்படி என்று ஏய். அந்த முதிர்ந்த குரங்கு கேட்டது. கேட்டது ஏய், மரியாதையாக இந்த வாளை எடுத்து விடு ஏய், நானும் நாட்டுக்கு செல்ல வேண்டும் நாட்டுக்கு செல்ல வேண்டும். நாடு கிடையாது ஏய். காலகத்தில் பிறந்த தலை நாட்டுக்கு செல்ல வேண்டும். அப்படி என்று கேட்டேன் ஏய். முடிந்தால் ஏய், என் வாளை எடுத்து மடக்கி விட்டு